அன்பிற்காக இயங்கும் உன் இதயத்தில் சுயநலம் இருக்காது. என்னை தேடி நீ வர தேவையில்லை, நானே உன்னை தேடி வருவேன். ஒருபோதும் கலங்காதே. 40 வயசுக்கு அப்புறம் மன அமைதிக்கு 7 வழிகள். முதலாவது, ஒவ்வொரு போட்டியிலும் கலந்து கொள்ள தேவையில்லை. பரபரப்பை விட அமைதியை தேர்ந்தெடுங்கள், அதுதான் உண்மையான பலம். இரண்டாவது, உங்க மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால் உங்களை மதிக்காதவர்களை பின்தொடர்வதை நிறுத்திவிடுவீர்கள். நிமிர்ந்து நில்லுங்கள், சுருங்கி போகாதீர்கள். மூன்றாவது, நிராகரிப்பு ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு புது வழியை காட்டும் வழிகாட்டி. உங்களுக்கு தகுதியானதற்கு இடமளிக்க வாழ்க்கை சிலவற்றை ஆகு. சில மனிதர்களை விட்டு விலகிவிடுங்கள், கோபத்துடன் அல்ல, அமைதியாக. உங்களை புரிந்து கொள்ளாதவர்களிடம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐந்தாவது, சில நேரம் மனம் தயாராக இருந்தாலும் காயங்கள் ஆற இதயத்துக்கு நேரம் தேவைப்படும், அதற்கு அனுமதி கொடுங்கள். ஆறாவது, உங்க மதிப்புக்கு ஓட்டெடுப்பு தேவையில்லை, நீங்கள் நீங்களாக இருங்கள், யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. ஏழாவது, உங்களால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள மட்டுமே முடியும். அந்த ஏற்பில் யாராவது உங்களை மதிக்காம பேசுறாங்களா? அவங்க கிட்ட கெஞ்சாதீங்க, இந்த 7 விஷயங்களை செஞ்சு பாருங்க. முதலாவது, உங்க ஆற்றலை, எனர்ஜியை திரும்ப எடுத்துக்கோங்க. நம்ம கவனம்ங்கிறதே ஒரு சக்தி, அதை வீணா போனவங்களுக்காக செலவு பண்ணாதீங்க. ரெண்டாவது, அமைதியா இருங்க, எதுவும் சொல்லாதீங்க. சண்டை போடுறதை விட அமைதியா இருக்கிறது தான் பெரிய சக்தி. நீங்க இல்லைங்கிறது அவங்களுக்கு அப்பதான் புரியும். மூன்றாவது, உங்க மன அமைதியை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. மத்தவங்க டென்ஷனா இருக்கிறது உங்க தலையெழுத்து இல்ல. நான்காவது, வெற்றியை நோக்கி அமைதியா முன்னேறுங்க. வெற்றியே உங்களோட சிறந்த பழிவாங்கல். நீங்க முன்னேறத பார்த்து அவங்க வெட்கப்படட்டும். ஐந்தாவது, உங்க எல்லைகளை தெளிவா போடுங்க. ஒரு முறை அவங்க உங்க எல்லையை தாண்டினா மறுபடியும் அந்த கோட்டை இன்னும் தெளிவா இருக்கட்டும். ஆறாவது, உங்களை நீங்களே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்க மதிப்பை நிரூபிக்க நீங்க யாருக்கும் கடமைப்பட்டவங்க இல்ல. ஏழாவது, அமைதியா அவங்க கிட்ட இருந்து விலகிடுங்க. எதுவுமே பேசாம விலகிறது தான் ரொம்ப வலிமையான ஒரு செயல். இல்லாதவங்களுக்கும் இழந்தவங்களுக்கும் மட்டும்தாங்க தெரியும் அன்போட வேல்யூனா என்ன அப்படின்றது. அதனால உங்களோட பெயினை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அழுவணும்னு தோணுச்சுன்னா தனிமையில அழுதுருங்க. மகனே, மகளே, உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன். பாதை இருள் நிறைந்ததாக தோன்றினாலும் என் கைகளில் உன் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது. மனிதர்கள் இயலாது என்றால் கூட நான் இயலும். உன் நம்பிக்கை வீணாகாது. இன்னும் சிறிது பொறுத்திரு, உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கிறேன். உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் தரும் நாள் வந்துவிட்டது. உன் மனதை புரிந்து கொள்ளாமல் புறம் பேசுபவர்கள் பேசட்டும், அது ஒரு மாமருந்தே நீ செய்த கர்மாக்களில் இருந்தது, அது உன்னை விடுவிக்கும். இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது, கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது, உழைக்க பயந்தால் வளர முடியாது, பயந்து கொண்டே இருந்தால் வெற்றி பெற முடியாது.